வணக்கம். காணொளியில சில பரபரப்பான செய்திகள் பார்க்க நேர்ந்தது. அந்த செய்தி ஒன்றும் எனக்கு பரபரப்பு இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு அது ஒருவேளை பரபரப்பா இருக்கலாம். ஏன்னா, பிரபலங்கள் எது செய்தாலும், இல்லை பிரபலங்களை சார்ந்தவர்கள் தும்முனாலும், நடந்தாலும், சும்மா ஒரு பார்வை பார்த்தாலும், அது பிரேக்கிங் நியூஸா போடக்கூடிய பயங்கரமான ஊடகங்கள் நிறைந்த தமிழ்நாட்டில நாம இருக்கோம். அதனால அது மத்தவங்களுக்கு வேணா அந்த ஊடகங்களுக்கு பரபரப்பா இருக்கலாம். நமக்கு எந்த பரபரப்பும் இல்ல. ஏன்னா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சு கட்சி செஞ்சு இன்னைக்கு இந்த பரபரப்பா இவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் முன்னோடி வழிகாட்டி நாம் தமிழர் தான். இன்னைக்கும் அது அப்படிதான் போயிட்டே இருக்கு. போராட்டங்கள் நிறைந்த ஒரு கட்சி. கட்சினாலே நாம் தமிழர் கட்சினாலே போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் அக்கப்போர்களை தட்டி கேட்கிறது. இதுதான் அது ஏற்கனவே கிணத்து தண்ணியில் நீந்திட்டு இருக்கவங்களுக்கு இன்னொரு செம்பலை கொண்டு வந்து தண்ணி கொடுத்தா அதுன்னு பெருசாக தெரியும். அது மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் பிரபலங்களை எப்போவுமே தூக்கி விடுகின்ற ஊடகங்கள் சொன்ன சில விடயத்திலிருந்து நான் சில விஷயங்களை சொல்லலாம், பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாங்க பார்த்தா சென்னையில், சேலத்தில், மதுரையில் எங்கெல்லாமோ தாவேகாவினர் வக்ஃபு மசோதாவுக்கு எதிராக போராட்டம் 1000 பேர் 2000 பேர் கூடினார்கள், 1,00,000 பேர் கூடினார்கள், 100க்கும் அதிகமானோர் கூடினார்கள், பெண்கள் படை திரண்டது அப்படின்ட்டு பயங்கரமாக பார்க்க நேர்ந்தது. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் பாராட்டிட்டு போக வேண்டியதானம்மா, உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ புதுசாக வந்திருக்க கட்சி அதையும் பண்ணுது, உங்களுக்கு நல்ல மனசே இல்லையா, பொறாமையில் பொங்குறீங்களா, நீங்கள் பாராட்ட வேண்டியது தானே, இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என்னால் மட்டும் இல்லை, யாராலேயுமே. ஒரு செயலுக்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கம் ஒரு நல்ல நோக்கம்லாம் கிடையாது. அது பதவியின் மீதான ஆசை, புகழின் மீதான ஆசை. நாமளும் இந்த சேர் மட்டும் ஏன் விட்டு வச்சுக்கிட்டு அதையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வருகின்ற ஆசை அப்படின்ட்டு அந்த செயல்பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேராசையை நம்ம புரிஞ்சுக்கிடும் போது நமக்கு அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய இதால் தெரியாது. அவங்களும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் அவியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எல்லாமே இந்த போராட்டங்கள், இந்த ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரிதான், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரிதான், திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரிதான், மக்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலுமே வழக்கு இது எதுன்னு எதையுமே பார்க்காம களத்தில் நின்று போராடி அதை வெற்றி கண்ட, அதாவது எடுத்த எல்லா போராட்டங்களிலும் 80% 85% மேலே வெற்றி தான். அந்த போராட்டங்களின் விளைவாக அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டது அப்படிங்கிறதான் வரலாறு. புரியலைன்னா போய் நல்ல வலைதளத்தில் போட்டு தேடி பாருங்கள். ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க, அதுக்கு நாம் தமிழர் கட்சி எதிர்வினை ஆச்சுச்சுன்னா அது கிடப்பில் இருக்கா இல்லை நடக்குதா, அதோட வெற்றி எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாவது தேடி பார்த்துக்கிட்டு மக்கள் பேசுங்க. அது தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இவர் என்ன செய்தார் அது என்ன செய்தார்னு அபத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தாவேகா கட்சி, இப்போ திமுக கட்சி அண்ணனை பார்த்து காப்பி அடித்து அண்ணன் சொல்கிற எல்லா கொள்கையும் நாங்கள் செய்வோம், அண்ணன் சொல்லுவார், இவங்க செய்கிறதா சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நல்ல வார்த்தையில் நீங்கள் கவனிக்கணும். அண்ணன் செய்கிற, அதாவது அதை செயல்படுத்தும் எண்ணத்தில் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு அதிகாரம் கையில் இல்லை, அதனால் தன்னுடைய தமிழ் மக்களுக்கு தான் என்ன செய்யணும் அப்படிங்கிற பெருங்கனவை வரையறுத்து அதை சொல்லிகிட்டு இருக்காரு. இதை அப்படியே களவாண்டுக்கும். திமுகனாலே திருடுற பற்றி தானே, அப்படியே களவாண்டு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லணும். அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் எல்லாத்தையும் இனிப்பாக தேன் தடவி சொல்லும், ஆனால் ஒன்றையுமே அது செய்யாது. இப்போ புதுசாக வந்திருக்க இந்த தாவேகா கட்சி இருக்கு இல்லையா, இதுவும் அப்படிதான். பாருங்களேன், ஒவ்வொரு அசைவு, பேச்சு, நீங்கள் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கணும், இல்லைன்னா A to Z வரைக்கும் பார்க்கணும்பாங்க இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா நடை, உடை, பாவனை, பேச்சு, ஏன் கொடியோட நிறம், கழுத்தில் போடுற துண்டோட நிறம், கொள்கை, இப்போ பாருங்களேன், ஆர்ப்பாட்டம், எல்லாத்தையுமே ஈயடிச்சான் காப்பி கேட்டு தான். இவங்களுக்குன்னு ஒரு சுய கனவு, இவங்களுக்குன்னு ஒரு சுய அக்கறை, இவங்களுக்குன்னு ஒரு ஏக்கம், இந்த மக்களுக்கு நாம் என்ன செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஏக்கம் எல்லாம் இந்த தாவேகா கட்சி தலைவருக்கு கிடையாது. நான் இதில் ஆர்ப்பாட்டத்தில் நின்ன மக்களை கூட நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க கட்சியோட தொண்டர்கள், உறுப்பினர்கள், அபிமானிகள், இவங்க அதை செய்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள மேபி அந்த ஒரு அக்கறை இருக்கலாம். நம்ம தலைவர் படத்தில் காட்டுற மாதிரி அப்படி துவம்சம் பண்ணிடுவார், ஹீரோயிசம் பண்ணிடுவார். நம்ம தலைவர் அப்படியே இந்த ஒரு காலத்தில் விஜயகாந்த் அவர்களை நம்பிட்டு இருந்தாங்க இல்லையா, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அப்படி காலாலே எட்டி உதச்சி தள்ளிடுவார் அப்படின்ட்டுலாம் நம்பின ஒரு கூட்டம் இருந்தது. அது மாதிரி இவரும் வந்துட்டாருன்னா அப்படியே கடத்தல்லேருந்து காப்பாற்றிடுவார், அதுலேருந்து காப்பாற்றிடுவார், இதுலேருந்து காப்பாற்றிடுவார்னு நம்புகிற ஒரு பேதை கூட்டம் இருக்குது. அந்த பேதை கூட்டம் ஒரு மக்கள் மேல் கொண்ட அக்கறையால் இனியாவது விடிஞ்சிடாதா, இனியாவது நம்ம சமூகத்துக்கு ஏதாவது கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு அக்கறையிலும் வந்திருக்கலாம்.
முக்கால்வாசி பேர் தலைவன் பெரிய பெரிய புள்ளி, அதனால நாமளும் கொஞ்சம் கல்லா கட்டலான்னு வரலாம். ஆனால் அதுலேயும் நல் மனது கொண்டவங்க இருக்கலாம். அதனால் நான் வந்து அந்த மக்களை கூட இதில் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த தலைவருக்கு ஐடியா கொடுக்குறதுக்குன்ட்டு கோடிக்கணக்கில் வாங்கிட்டு ஒரு 2 கோஷ்டி இருக்கு இல்லையா, இவங்களையும் தான் சொல்கிறேன். ஏன் உங்களுக்குன்னு ஒரு சுய கொள்கை கிடையாதா? உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு கிடையாதா? உங்களுக்குன்னு ஒரு சுய திட்டம் கிடையாதா? இதை கூட தான் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான் திருடுவீங்களா? ஐயா முதல்வர் ஸ்டாலின் தான் அவர் இஷ்டத்துக்கு திருடி திட்டமாக அறிவிக்கிறாருன்னா நீங்களும் உங்கள் பங்குக்கு என்ன செய்கிறீங்க? அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி அப்படியே நாம் தமிழர் கட்சி அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, என்ன திட்டங்கள் வகுக்கிறாங்களோ அதை அப்படியே அடிக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி துண்டறிக்கை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அதை எப்படியோ ஊடுருவி வாங்கிட்டு உடனே நீங்கள் துண்டறிக்கையில் கொண்டு கொடுக்குறீங்க. நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சால் உடனே நீங்கள் ஆளாளுவாக்கில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. நல்லது, ஆனால் உங்கள் உள்நோக்கம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை வந்து தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், எப்படி நீங்கள் உள்நோக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, இதை வந்து நான் சொன்னால் உங்களுக்கு வந்து இலக்காரமாக இருக்கும். இது என்ன, ஏதோ ஒரு உலகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு யாரோ ஒன்று சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பெரிய லைம் லைட்டில் வந்தவங்களோ, பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணி பெரிய ரவுடிசம் பண்ணி எல்லாம் பெரிய பேர் வாங்கினவங்களோ, பெரிய கட்சிகளில் தொங்கிட்டு வந்தவங்களோ கிடையாது. ஒரு சாதாரண மனுஷி. அதனால் ஏழைன்னு சொல்ல அம்பலம் ஏறாது. ஆனால் இதை வந்து ஒரு பெரிய பிரபலம் சொல்லியிருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. PKR சுந்தர் அப்படிங்கிறவங்க விஜய் அவர்களை பற்றி தெளிவாக தனது சொந்த காணொலியில் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னால் ஏன் நம்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்புகிற மாதிரி அவரோட இருப்பிடம் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஏழை விஜய் தான் சம்பாதித்த எல்லா காசையும் மக்களுக்காக செலவழித்து விட்டு ஒற்றை பைசா கூட தனக்குன்னு வைக்காமல் சம்பாதித்த கோடிக்கணக்கான பணங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு வாரி இறைத்து விட்டு தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாத ஏழை விஜய் அவர்கள் இருக்கிறார்கள்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பட்டணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குபேரர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய, குபேரர்களால் மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு பெரிய பங்களாவை வாங்கியிருக்காங்க. அதுக்கு பக்கத்து வீடு அதே பங்களாவில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் தான் PKR சுந்தர் அவர்களும். அப்போ வந்து நீங்கள் வந்து உண்மையில் வந்து விஜய் அவர்கள் பெரிய தியாகி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் 500 கோடி 1000 கோடியெல்லாம் அவர் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டார் கண்டிப்பாக. ஏன்னா இவர் தான் நடிக்கிற பணத்தை எல்லாம் மக்கள் மேல் கொண்ட அக்கறையில் மக்களுக்கே கொடுத்துருவார். இவர் தான் தனக்குன்னு எதையுமே வச்சுக்கிறது கிடையாது. சும்மா ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 போட்டுட்டு அதுக்கு கூடவே ஒரு 9 இல்லை 10 இலக்கத்தில் 0 பைசாக்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கு லட்சக்கோடிக்கணக்கிலலாம் அவர் வாங்கலை. ஒரு 9 10 லக்கம் கொண்ட, அதாவது 0 கொண்ட சில சில்லறை காசுகளை கொடுத்து தான் அது வாங்கியிருக்காரு. அதனால் அவர் ஏழ்மைக்கு அதுவே வந்து எளிய வாழ்க்கைக்கு அதுவே உதாரணமாக இருக்கும். சரி, ஓகே, வாங்கியிருக்காரு. அப்போ இவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கனால அவர் அதில் தெளிவாக சொல்கிறாரு, நான் ஒரு நாள் விஜயை பார்த்ததில்லை, ஆனால் என்னுடைய டிரைவர் வந்து அடிக்கடி பார்ப்பார். பார்க்கும்போது அவரை விஜயோட PA இல்லைனா அவங்க டிரைவர் யாரையாவது தொடர்பு கொண்டு நான் விஜய் அவர்களோட ஒரு படம் மட்டும் எடுத்துக்கணும், எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, இயல்பு தானே, எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இது வரைக்கும் வருடங்களாக இருந்தது, இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு கூட அவருக்கு கிடைக்கல. இதில் விஜய் குறை சொல்ல முடியாதுங்கிறதும் சொல்கிறார். ஏன்னா விஜயின் கவனத்திற்கு இது போச்சுதா, சொன்னாங்களா கொண்டாங்களா, அவர் மறுத்தாரா, எதுவுமே தெரியாது. ஆனால் இது வரைக்கும் நடக்காது. அதான் பிரபலம். லைம் லைட்டில் இருக்காங்கன்னா அதுதான் சரியா. இதுவரை துக்கடா செய்தி தான். ஆனால் இன்னொரு நிகழ்வாக சொன்னார். எங்கேயோ அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு ஏதோ ஒரு நிகழ்வு நடத்துகிறார் இல்லையா, அதில் ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளை வந்து, அதாவது ஸ்பெஷல் சைல்டுன்னு நினைக்கிறேன், அதுக்கு விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த குழந்தையை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இவரும் புகைப்படத்துக்கு நல்லா அப்படி, ஏன்னா பிரபலம் ஆகணுமே, புகைப்படங்கள் மூலமாக தானே பிரபலம் ஆக முடியும். எம்ஜிஆர் மாதிரி பாட்டியை போய் கட்டி பிடிக்கணும், எம்ஜிஆர் மாதிரி ஏழை எளியவர்களோட உட்கார்ற மாதிரி, ராஜீவ்காந்தி மாதிரி டீ கடையில் போய் உட்காரணும், குடிசில் போய் சாப்பிடணும், இப்படி தான் வந்து தங்களோட விளம்பரத்தை வந்து அவங்க தேடிக்க முடியும். அதனால் அதே மாதிரி இவரும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி கட்டி பிடிச்சிட்டு புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த பிள்ளை அன்னைக்கு தூக்கமே இல்லை, அவளுடைய உலகமே மாறிவிட்டது விஜயால் அப்படின்லாம் பயங்கரமாக பீத்தல் காணொலிகள்லாம் வந்தது. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் அந்த பிள்ளைக்கு வந்து விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கும்போது யாரும் தொடர்பு கொண்டாலும் தொடர்பு கொள்ள முடியாது. உடனே அவங்க வந்து ஊர்லேருந்து கிளம்பி இந்த பட்டணப்பாக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, குபேரர்கள், ஏழை குபேரர்கள், ஏழை எளிய குபேரர்கள் மட்டுமே வாழக்கூடிய, தியாகிகள் மட்டுமே வாழக்கூடிய குடிசை ஒன்று அங்கே இருக்கு இல்லையா, அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் ஓனர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் செக்யூரிட்டியில் விடுவாங்க. இப்போ இன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கவே முடியலை. அப்போ அவங்க என்ன ஐடியா போட்டிருக்காங்க, எப்படினாலும் காற்று கிடந்தாலும் 2 நாள் 3 நாள் காற்று இந்த பிளாட்ஃபார்மில் நின்னாலும் என்னைக்குனாலும் அவர் காரில் வெளியில் வருவார். அப்போ அவரை பார்த்துடலாம், அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் வச்சு மாற்றுத்திறனாளி பிள்ளை, ஸ்பெஷல் சைல்டு இல்லையா, சிறப்பு குழந்தை அப்படிங்கிறதுனால பார்த்துருவார் அப்படிங்கிற நப்பாசில் உட்காந்துருக்காங்க. உட்காந்த மாதிரியே ரொம்ப நேரம் கழிச்சு அவர் வெளியில் வந்திருக்காரு. வெளியில் வரைக்கும் ஓடி வந்து குறுக்க நின்று காரை தடுத்தும் அவர் கண்டுகொள்ளவில்லை.
அவர் அழகாக அந்த பிகேஆர் சுந்தர் அதில் சொல்லியிருப்பார். ஏன்னா அங்கே கேமரா இல்லை. இதுவே இவங்க வந்திருக்காங்க 4 செய்தி ஊடகங்களுக்கு அது பரவி 50 மைக் வந்து நின்றுட்டு இருந்ததா, கேமராவோட வந்து நின்றுட்டு இருந்தா கண்டிப்பாக திரும்பவும் அந்த நாடகம் கெட்டிப்படி நாடகம் அரங்கேறி இருக்கும். அப்போது இவர்கள் கேமராவுக்கு முன்னாடி நடிப்பவர்கள் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு. இதை தான் நாங்களும் சொல்கிறோம். இதை நம்புறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. இந்த ரசிக மனோபாவம் கொண்டவர்களுக்கு தான் புரியலைன்னா அதை தாண்டி சாதாரணமாக நேர்மையாக யோசிக்கிறவங்களுக்கு, நேர்மையாக யோசிச்சா நீங்கள் ஏன் வழிமொழியை போகிறீங்க, மற்ற மக்களுக்கும் இந்த அறிவு இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. என்னென்னா அவர் அழகாக சொல்கிறார், அன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது ஊடக வெளிச்சம் இருந்தது, ஊடகத்தின் முன்னாடி செய்யப்பட்ட ஏற்பாடு, அதனால அந்த நடிக்க முடிஞ்சுது. இன்னைக்கு இதை யாரும் பார்க்க போகிறதில்ல, இந்த பிள்ளையை பார்த்தா அது வந்து இப்போ வெளியில் தெரிய போகிறதில்ல, கேமரா இல்லை. ஆஃப் த கேமரா அவரால் எந்த சர்வீஸும் பண்ண முடியாது. அதாவது சோசியல் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். வேறு சர்வீஸ்கள்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் ஆஃப் த கேமரா இவர்கள் சோசியல் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃப் த கேமரா இவர்கள் வந்து மக்கள் நலனில் அக்கறை கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத திரும்பவும் சொல்கிறேன். பிகேஆர் நான் சொல்லலை, ஏற்கனவே எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த சினிமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சினிமா முகத்தில் நடிகர்களை பற்றி நிறைய பத்திரிகைகள்லாம் அதை தான் வாசிப்போம். நடிகர்களை பற்றி என்ன போட்டிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாரையும் போல் விஜய் ரசிகையாக இருந்தது தான். விஜய், அஜித், சூர்யான்ட்டு ரசிக மனப்பான்மை படத்துக்கு படம் மாறும். இருந்தாலும் விஜய்க்கு ஒரு நிரந்தர ரசிக கூட்டம் உண்டு. அப்போ நம்ம அதை தான் ஆர்வமாக படிக்கும்போது இவர்களை பற்றிய அந்த உண்மையான முகத்திரைகள்லாம் பயங்கரமாக கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க பத்திரிகையாளர். அப்போவே வந்து அவர் நடிக்கிற படம் பிடிக்கும், நடிப்பு பிடிக்குமே தவிர, ஆனால் இவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, ரியல் வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் இவங்களோட குணங்கள் நல்லா இல்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் நான் வாசிச்சிருக்கேன். அதை நம்ம அதான் சொல்கிறல, திருப்பி ஏழைகள் சொல்லு, பிரபலம் ஆகாதவங்க சொன்னதெல்லாம் உட்காந்து கேமரா முன்னாடி எவ்வளோ ஆதாரத்தோடு பேசினாலும் அது யார் மண்டையிலும் உரைக்காது. அதெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன். பிகேஆர் சுந்தர் அவர் வந்து பங்குச்சந்தை நிபுணர். அவரோட வலையொலியில் பார்த்தீங்கன்னா அவரோட பேர்லேயே தான் வலையொலி வச்சுருக்காரு. அவர் தெளிவாக இதை வந்து சொல்லுவார். கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். அவர் வந்து கொஞ்சம் நிறைய இடைவெளி விட்டு பேசுவார், ரொம்ப பொறுமையாக பேசுவார். அதனால் பொறுமை இருந்தால் விஜய் பற்றி அவர் சொன்னதை கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ விஜய் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் அண்ணன் என்ன சீமான் அவர் அப்படியே கொடுத்து சிவந்தக்கரங்களா, பெரிய வள்ளலா அப்படின்னு கேட்கலாம். ஏங்க, கொடுக்கறதுக்கு இருக்கணுங்க. அவர் வந்து விஜய் மாதிரி 100 கோடி சம்பளம் வாங்கலை. அப்பாவால் உருவாக்கப்பட்ட டைரக்டர் கிடையாது. அப்பா வந்து விஜய் வந்து இருந்த இடத்துல நடிகர் ஆகிட்டாருன்னா ஆரம்ப காலத்தில் அவரை ஏறிட்டு பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. ஏனுங்கிறது உங்களுக்கே தெரியும். அவருடைய உடலமைப்பு, அவருடைய ஒரு நடிகர் கூடிய சர்வ லட்சணங்கள் பொருந்தியவராக அவர் ஆரம்பத்தில் இல்லை. அப்போ அவரை தூக்கி விடுறதுக்கு அவங்க அப்பா டைரக்டர் இருந்தார், தூக்கி விட்டார். அப்புறம் இவருடைய திறமை வெளிப்பட்டது. நடன அசைவுகளாகட்டும், நடிப்பாகட்டும், எல்லாமே. இவருக்கு திறமை இல்லாமல் இல்லை. படம் நடிக்க அவருடைய திறமை வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் அப்பாவோட உதவி தேவையெல்லாம் இயல்பாகவே வெளியில இருந்து அவருக்கு பட வாய்ப்புகள் வந்தது. பெரிய உச்சத்தை அடைஞ்சார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் கனவுகளோடு வந்து ஒரு தோல்வியுற்ற இயக்குனர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெரிய பிரபலம் ஆகலை. ஏன்னா இந்த மக்களுக்கு விஜய் ஏன் பிடிக்கும்? கமர்ஷியலாக நடிப்பார். ஆகுனா 20 100 வில்லனை வந்து இப்படி விரல் முனையில் தட்டி விட்டுருவார். அதாவது மசாலா படங்கள்லாம் பிடிக்கும். இல்லைனா ஒரு லவ், எக்ஸ்ட்ரீம் லவ், இப்படி போய் அந்த மாதிரி இருக்கிறத விரும்புகிற காலகட்டத்தில் ஒரு மனுஷன் சமூக அக்கறையோட சமூகத்தில் நடக்கிற அவலங்களை தட்டி கேட்குற ஒரு படம் எடுத்தால் எப்படி எடுபடும்? கிராமத்து வாழ்க்கை, உறவுகளோட மதிப்பு, உறவுகள் எவ்வளோ தேவை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்தால் எப்படி ஓடும்? அதனால் அவர் வந்து 10ஓட 11 இந்த கமர்ஷியல் சாக்கடைக்குள்ளே சிக்காததுனால அவருக்கு பெரிய வாய்ப்புகள் வரலை. ஆனாலும் அவரோட கனவை தொலைக்காமல் தன்னுடைய எண்ணத்தின்படி தான் அவர் வந்து இயக்குனராக இருந்தார். அதனால் அவர் வந்து சங்கர் மாதிரியோ, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மாதிரி பெருசாக வர முடியலை. அவருடைய அன்றாட தேவைகளுக்கு அவருடைய வருமானங்கள் சரியாக இருந்தது. அவருடைய பின்புலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு அன்னன்னைக்கு அவங்களுடைய வயிற்று பிழைப்பு, அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை தான் அவங்களால பண்ண முடியும், அவங்க கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இருந்தால் அகப்பையில் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்போ மனசு முழுக்க ஆசை இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. அதனால் அவர் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணலை. அதை வந்து நான் தெளிவாக இதில் சொல்கிறேன். ஆனாலும் அவரை பற்றி சமீபத்தில் ஒரு 3 வாரங்களுக்கு முன்னதாக என்னவோ ஒரு சம்பவம் என்னால் கேட்க முடிஞ்சுது. இதை சொன்னால் அண்ணன் விரும்புவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எனக்கு இதை சொல்லணும்னு தோணுது. அதனால் நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து அவர் வந்து இயக்குனர் கனவுகளோட சென்னையில் வந்து தங்கி மேன்ஷனில் 100 160 ரூபா வாடகையில் இருக்கும்போது அவரோட இயக்குனர் அதே மாதிரி சினிமா கனவுகளோட வந்த ஒரு 4-5 பேர் பொதுவாக மேன்ஷன்களில் தான் தங்கியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே பெரிய பின்புலத்துலேருந்து வர மாட்டாங்க, கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லேருந்து வரனால மேன்ஷனில் தங்கியிருப்பாங்க. தெரியும் உங்களுக்கு, மேன்ஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஒரே ரூமில் 20 பேர் 15 பேர் இருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கை. அதில் வந்து இவரோடு சினிமா கனவுகளோடு வந்து ஒரு 2 வந்திருந்தாங்க.
இருவர் வந்து அன்னைக்கு அண்ணனை அலுவலகத்தில் சந்திக்க வந்திருந்தாங்க. அவர் இருப்பாருன்னு நினச்சி வந்தாங்க. நான் அன்னைக்கு அன்னை வந்து சீக்கிரமாகவே வேறு வேலைகள் இருந்ததுனால, வேறு அழைப்பு ஏதோ வந்திருந்ததுனால வேறு நிகழ்வுக்காக போயிட்டாங்க. அப்போ வந்தவங்க அந்த இடத்துல அலுவலகத்தில் எல்லாரும் இருக்கும்போது பேசுகிறாங்க. பேசும்போது அண்ணனை பற்றி நினைவு கூர்ந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு பண்ணுறேன். நீங்களா சொல்கிறீங்க அண்ணன் வந்து என்ன செஞ்சார், அண்ணனுக்கு வந்து என்ன சொகுசாக இருக்க விரும்புகிறாரு, அவரெல்லாம் செய்வார் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வை நான் வந்து ஆச்சரியமாக பார்க்குறேன். என்னென்னா, அப்போ பாஞ்சாலங்குறிச்சி ஏதோ படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்தவங்களோட பேரெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்பலாம் புதுசாக வரவங்கள்ட்ட போய் பேசி நீங்கள் யார் என்னெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் அவங்க அண்ணனை பற்றி சொல்கிற விஷயத்தில் கவரப்பட்டு அதை நம்ம கேட்கணும். அவங்க இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம அந்த இடத்துல இருந்தனால கேட்டதை நான் சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஞ்சாலங்குறிச்சி படம் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதோட தெலுங்கு காப்பிரைட்ஸ் கேட்டு வந்து ஒரு டைரக்டர் வந்து அண்ணனை அணுகியிருக்காங்க. அப்போ அண்ணனும் சரி மேன்ஷனில் ரூமுக்குள்ளே உட்காந்து பேச முடியாது, ஆண்கள் நிறைய இருப்பாங்கன்ட்டு மொட்டை மாடியில் தான் போய் பேசுவாங்க போல். அப்போ அதில் பேசும்போது அந்த டைரக்டர் மனைவியோட கூட குடும்பமாக வந்து பார்த்துருக்காங்க, எனக்கு இதோட தெலுங்கு ரைட்ஸ் வேணும் அப்படின்ட்டு எப்படியாவது கேட்டு வாங்கித்தாங்கன்னு. அப்போல்லாம் தெலுங்கு ரைட்ஸ் வந்து பிரபலமான டைரக்டர்களுக்கு தான் அதிகமான லேக்ஸ் கணக்கில் போகும். அண்ணன் வந்து ஒரு பெரிய பிரபலமான இயக்குனர் கிடையாது. அதனால மிஞ்சி போனால் 2 லட்சம் இல்லைன்னா 3 லட்சத்துக்குள்ளே தான் அது வந்து ரைட்ஸ், தெலுங்கு ரைட்ஸுக்கான மதிப்பீடு அவ்வளோதான். அப்போ சரி நான் கேட்டு வாங்கித்தாரேன் அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அந்த தயாரிப்பாளரை பார்க்க போய் பேசியிருக்காங்க. அப்போ தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து மொத்தம் 14 லட்சம் அப்படின்னா நான் தெலுங்கு ரைட்ஸ் தரேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அண்ணனுக்கு மனசு ஒப்பவே இல்லை. அது எப்படி இது இந்த லேக்ஸுக்கு தாண்டி போகவே போகாது, நீங்கள் இப்படி அநியாயமாக கேட்குறீங்களே, அப்படி ஒன்றும் அப்போ நீங்கள் தெலுங்கு ரைட்ஸ் கொடுக்க வேண்டான்ட்டு எவ்வளோ வாதிட்டு இது வந்து அநியாயமாக நீங்கள் கேட்குறீங்க, இவ்வளோ வந்து தெலுங்கு ரைட்ஸ் போகவே போகாது, சும்மா வந்து இப்படி அநியாயம் டீலிங் வைக்காதீங்க அப்படின்னு பேசி பார்த்துருக்காரு. அவர் உடனே என்ன சொல்லியிருக்காரு, ஆசை காட்டி பார்த்துருக்காரு, 14 லட்சம் கேளுங்க, 7 லட்சம் உங்களுக்கு தந்துடுறேன், 7 லட்சம் எனக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இவர் அப்பவும் அதை வந்து பெருசாக ஆமோதிக்காமல், போயா உன்னோட நீ 7 லட்சம் நான் 7 லட்சம் என்ன வந்து இவ்வளவு கேவலமானவன்னு நினச்சியான்ட்டு தெலுங்கு ரைட்ஸ் ஒன்றும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டாங்க. தொடர்ந்து வந்து அந்த குறிப்பிட்ட தெலுங்கு டைரக்டர் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அண்ணன் எடுத்து எப்படி அதை சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா சொல்கிறதுக்கே அண்ணனுக்கு மனசு வரல. இவ்வளோ கேட்டால் அண்ணனையும் தப்பாக நினைப்பாங்க, இது வந்து ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கிறதுனால எடுக்காமலே தவிர்த்து வந்திருக்காரு. அவங்க கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து இதே மாதிரி வந்துட்டாங்க. வந்து பேசும்போது ரொம்ப தயங்கியிருக்காரு. தயங்கும்போது உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுனாலும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இப்படி சொல்கிறாங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, சரி பரவாயில்ல 14 லட்சம் தானே நாங்கள் தாரோம், எனக்கு உங்கள் படத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது, வாங்கி தான் பார்ப்போமே, ஒரு வேளை லாபம் வந்துட்டு தான் நல்லது தானே, வாங்க பேசலாம் அப்படின்ட்டு, வாங்க நாங்களும் வரோம் தயாரிப்பாளர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. போய் உட்காந்துட்டு ஓகே நாங்கள் 14 லட்சத்துக்கு எங்களுக்கு ஒத்துக்கிறோம் தாங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் ஆனால் ஒரு விஷயம் இடையில கையை நிப்பாட்டி, ஆனால் ஒரு விஷயம், எனக்கான 7 லட்சம் வேண்டாம், உங்களுக்கு 7 லட்சம் வேணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 7 லட்சத்துக்கு மட்டும் ரைட்ஸ் கொடுங்க போதும், எனக்கான 7 லட்சம் வேண்டாம் அப்படின்னு. அதை அந்த தயாரிப்பாளருக்கு என்ன பங்கு உண்டோ அந்த பங்கு மட்டும் சொல்லுங்கள், ஏன் 7 லட்சம் வேண்டாம் அப்படின்னு வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் அது அந்த 7 லட்சத்துக்கு அவர் வாங்கியிருப்பார் போல். இப்படி இங்கே என்னன்னா மேன்ஷனில் இவங்களை சுற்றி இப்போ இந்த நிகழ்வை சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பயங்கர குஷி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையில் காசு வரப்போகுது. மேன்ஷன் வாழ்க்கை உங்களுக்கே தெரியும், இருக்கிற ஒரு குழம்பு 10 நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க, சில நாள் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, சில நாள் வந்து அரைக்குறை பட்னியில் தான் இருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஒரு நெடுங்காலமாக அரைக்குறை பட்னியிலே இருக்கனால இப்போ வந்து சொலையாக 7 லட்சம் வரப்போகுதுன்னு குஷியாகிறாங்க. குஷியாகிறது அண்ணனோட அம்மாவோ அண்ணனோட அக்காவோ குடும்பத்தாரோ இல்லை, பையனுக்கு 7 லட்சம் வரப்போகுது, நமக்கு அதில் 6 லட்சம் தரப்போகிறோம் அப்படின்ட்டு அவங்க குஷியாகலை, கூட தங்கி இருக்கிற நண்பர்கள் குஷியாகிறாங்க. அப்போ அதுலேயே தெரியணும் இவருக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. 7 லட்சம் வந்தால் இப்போ 7 லட்சத்தையும் இங்கே தான் செலவழிக்க போகிறாரு, ஒரு மாதம் நல்லா தின்ன போகிறோம், மூக்கு முட்டை சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சி குஷியில் இருந்தால் இங்கே வந்து பார்த்தா கதை இப்படி ஆகி போச்சு. இவர் எனக்கான 7 லட்சம் வேண்டாம், அவ்வளோ அநியாயம்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இவங்களுக்கு ஐயோன்னு ஆகிப்போச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு சோனி டிவி வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்கு டைரக்டர் வந்து அண்ணன் செய்த உதவியை நினச்சி என்ன பண்ணுறாரு, மேன்ஷனில் தான் டிவி இல்லைன்னு ஒரு புதிய சோனி டிவியை வாங்கி அனுப்பியிருக்காரு. அப்போ அந்த டைமில் அண்ணன் இல்லை. இவங்க எல்லாம் சாயந்தரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் வந்திருக்காரு. வந்து என்ன டிவியெல்லாம் இருக்குது, எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது என்ன இப்படி அனுப்பி வச்சாங்க, ஒரு 100 ரூபா ஆட்டோ ஏதோ ஏற்றி அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே, பேக் பண்ணுங்கள், உடனே அதை வந்து ஆட்டோ பிடிங்க, எந்த முகவரியிலேருந்து வந்திருக்கோ அங்கேயே அனுப்பி வைங்க. அதாவது நண்பர்களுக்குள்ள பரிசுகள் பரிமாறப்படலாம், அது வேற விஷயம். ஆனால் நான் ஒரு டீலிங்கை முடிச்சு கொடுத்தேன், ஒரு வியாபாரத்தை முடிச்சு கொடுத்தேன், அவங்களுக்கு லாபகரமாக முடிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக கைமாறாக எனக்கு செய்ய வேண்டியது கிடையாது. அப்படின்னா இந்த உதவிங்கிறது வியாபாரம் ஆகிரும், அது எனக்கு தேவையில்லை. எவ்வளவு புத்திசாலித்தனமாக எவ்வளவு நேர்மையாக அதை அணுகியிருக்கா இருப்பாங்க. நண்பன் ஒருவருக்கொருவர் உதவி புரிவது பரிசளிப்பது இயல்பு.
ஆனால் நான் ஒரு உதவி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு திருப்பி ஒரு கைமாறு செஞ்சு என்னை வந்து வியாபாரி ஆக்குறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், டிவி பார்த்துட்டு இருக்காங்க, டிவியை பேக் பண்ணி அனுப்புங்கண்ணா. வேறு என்ன செய்கிறது, கையில் 100 ரூபா கூட ஆட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு இல்லாமல் பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு நண்பரோட வீட்டில் இருந்து 100 ரூபா வாங்கிட்டு வர சொல்லி ஆட்டோவில் ஏற்றி டிவியை ஏற்றி அனுப்பி வச்சுட்டாங்களாம். இப்பேற்பட்ட ஒரு குணம் கொண்டவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். இதெல்லாம் வந்து ஹிடன் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, யாருக்கும் சொல்ல மனசு வராது, சொல்கிறதுக்கு இடம் இருக்காது. இடம் இல்லாமலே அண்ணனே இதை சொல்லிட்டு இருக்க முடியாது, தான் செய்ததை தானே சொல்லி இதெல்லாம் பெருமை பீத்திட்டுலாம் இருக்கவும் முடியாது, எவிடன்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவங்க தன்னடக்கத்தோட பெருந்தன்மையோடு இருப்பாங்க. பாருங்களேன், தாவேக்கா வந்து நம்மளுடைய கட்சிக்கு நிறத்தை பயன்படுத்துது, நம்மளுடைய துண்டு மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கு. கேட்கக்கூடிய இடத்துல அண்ணன் இருக்காங்க, இப்போ தம்பி மாத்துப்பான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனாலும் பரந்த மனப்பான்மையோட அதை கடந்துட்டு போகிறார். அதே மாதிரியே இந்த ஒரு நிகழ்வு அன்னைக்கு அங்கே இருந்தனால நம்ம கேட்க முடிஞ்சது. இன்னும் அண்ணனோட பழகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளவோ இயக்குநர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் உட்காந்து நம்ம நிகழ்வுகளை கேட்டோம்னா இன்னும் வண்டியாக நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இருக்குது. அதனால இருந்தால் அவர் செய்கிறவர் தனக்கு ஒரு பணம் வர்றது கூட அநீதியாக தெரிஞ்சு வர வேண்டாம். அதுவும் கேட்பீங்க, அப்போ ஒன்று நன்கொடை வருது, உங்களுக்கு திறநிதி வருது, நீங்கள் அந்த திட்டம் இந்த திட்டம் காசு வாங்குறீங்களேன்னா அது கட்சி பொது நிகழ்ச்சிகளுக்காகவும் கட்சியை வளர்க்குறதுக்காகவும் கட்சியில் வேலை பார்ப்பவருக்கு சம்பளம் கொடுக்குறதாகட்டும், இன்னும் பொது நிகழ்வுகளுக்கு நம்ம எடுக்கிற ஆர்ப்பாட்டம் பதாகைகள் செலவு அது இதுங்கிறதுக்கு தான் அந்த தொகையை தவிர அதுக்கு அனுப்புகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது. யார் நான் வந்து ஒரு 50,000 அந்த கட்சிக்கு கொடுக்குறேன்னா நான் ஊர் அடித்து ஒலையில் போட்டு தான் கொடுக்குறேங்கிறது அவருக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அது நன்கொடை. எத்தனையோ என்ஜிஓக்கள் நடக்குது, எப்படி நடக்குது, பாதி பணக்காரங்க கருப்பு பணத்தை தான் கொண்டு கொடுக்குறாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் கொடுக்குறவங்க யாரையும் அடித்து மாற்றி தப்பான முறையில் சம்பாதிச்சு தான் நமக்கு தராங்கன்னு நமக்கு அந்த சீட்டில் உட்காந்துட்டு எப்படி தெரியும்? தரதை ஏற்றுக்குவோம், நாமளும் மனசாட்சிப்படி செய்யணும்னு நினைப்போம், அவ்வளோதான். அதனால் யாரோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அனுப்புனவங்க யாரோ அப்படி அனுப்பியிருக்காங்க இப்படி அனுப்பியிருக்காங்கன்னா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நமக்கு கட்சியை வளர்க்குறதுக்கும் பொதுமக்களுக்கான ஒவ்வொரு காரியங்கள் முன்னெடுக்கிறதுக்கு நிதி தேவைப்படுது, நிதி கோர்றோம். அதில் கொடுக்குறவங்க முக்கால்வாசி பேர் நல்லவங்களா இருக்கலாம், காவாசி பேர் தவறான வழியில் சம்பாதிச்சு கொடுக்குறவங்கள நமக்கு தெரியவே தெரியாது. நாம் அவங்கள கொச்சப்படுத்தவும் கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா தமிழர்களுக்காக தமிழ் வாழணும்னு செய்கிறவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருக்க முடியும். அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் சொல்கிறோம். 1-2 எல்லா இடத்துலையும் சின்ன நெகட்டிவ், சின்ன குறைபாடுகள், சின்ன அந்த ரவுடிசம் கட்டுக்கடங்காக இருக்கும். தெரிய வரும்போது நம்ம அதை வந்து ஒதுக்கி தள்ளுமே தவிர அது வரைக்கும் அது வந்து எப்படி தெரியும்? ஒருத்தருக்கு ஜாதி என்ன ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் பார்த்தா நம்ம வந்து நிதி வாங்க முடியும். அதனால் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் கேள்வி முட்டாள்தனமாக கேட்பீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இது மாதிரி தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து என்ன நீங்கள் வந்து பெருசாக பெரிய வள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே குறைபாடுகள் தான். நம்ம தனி மனுஷியாக பெருசாக செய்ய முடியாது. நமக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது, பெரிய கனவு இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்லாம் நான் குழந்தைகள் சம்மந்தமாக பணியில் இருந்தனால நான் பார்த்து ரொம்ப தாக்கப்பட்ட 2 விஷயங்கள் என்னென்னா, போதையில் வந்து பிள்ளைங்களை சரி பண்ண முடியாமல் பெற்றோர்கள் தவிச்ச விஷயம். 2வது அந்த போக்சோ, அந்த பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட எளிய சிறார்கள், கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவங்க பேரண்ட் ஒரு மாதிரி அவங்கள பேம்பரிங் பண்ணிடுவாங்க. எளிய பிள்ளைகள் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். படிக்க போக முடியாமல் வெக்கப்பட்டு இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸ்கூல் ஏற்றுக்காது, சில நேரம் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததும் இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க புறக்கணிக்கப்படுவாங்க. அப்போ இந்த 2 விஷயங்களும் என்னை ரொம்ப பாதிச்சனால இவங்களுக்கான ஒரு இல்லம் கட்டி அவங்க வந்து லிஃப்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. அதுலேயும் எனக்கு இந்த போதை மறுவாழ்வையும் குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக வைக்கணுங்கிறது ஆசை. அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் அந்த திறமை இருக்குது, ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீடு வாடகை எடுத்து வச்சுருங்க, அப்படிலாம் முடியாது. போதை மறுவாழ்வையும் வைக்கிறது அப்படிங்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அரசு நிர்ணயித்த பல விதிமுறைகள் இருக்குது, நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குது, நமக்கு ஒரு கனவு இருக்குது. இது வந்து போதையில் சிக்குண்ட குழந்தைகள் வந்து பெரும்பாலும் வந்து மனப்பிறழ்வால் கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து அந்த போதையின் உச்சத்தில் போய் நார்மல் மனநிலையில் இருக்க மாட்டாங்க. தற்கொலை எண்ணங்கள் இருக்கும், அடுத்தவங்கள அடித்து அவங்கள ரத்த காயத்தை பார்க்குற வக்கர தன்மைகளும் அவங்களுக்கு தலைக்கு ஏறி இருக்கும். ரொம்ப கொடூரமாக சிலர் இருப்பாங்க, சிலர் மைல்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து எப்போவுமே அந்த கொரூர புத்திக்குள்ளே போகாமல் அவங்க மனநிலையை திசை திருப்புறதுக்கு நம்ம அவங்கள எப்போவுமே அவங்கள நல்ல வழியில் கவரக்கூடிய திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும். தோட்டக்கலை, நீச்சல், இது மியூசிக், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை நம்ம எவ்வளோ தூரம் நிறைவேற்றுறோம். பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி, மருத்துவ வசதி, நர்ஸ் வசதி, அவர்கள் வந்து ரொம்ப அரகன்ஸாக இருப்பாங்க. அப்போ அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செக்யூரிட்டி வசதிகள், அவங்க மனநிலையை எப்போவுமே குளிர்விக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிருந்தாவனம் மாதிரி அது இருக்கணும். அதெல்லாம் வந்து சும்மா லேக்ஸ் கணக்கு ப்ராஜெக்ட், ஜஸ்ட் கோடி அப்படியெல்லாம் கிடையாது. கோடிக்கணக்கான அது ஒரு ப்ராஜெக்ட், அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். சும்மா ஒரு இருக்குது போதை மறுவாழ்மையும் 1-2 எங்கேயோ வச்சுருக்காங்க. செங்கல்பட்டில் கூட நான் பார்த்துருக்கேன் அந்த லட்சணம். அதாவது
ஒரு சின்ன வீடு எடுத்து வாடகை எடுத்து 4 சோறு பார்க்குற மாதிரியே வச்சு அதுக்கு ஒரு 3 ஸ்டாஃப் போட்டு சும்மா பேருக்கு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு 3 வேளை சாப்பாடை போட்டு சினிமாவை பார்க்க விட்டு பாட்டு பாட விட்டுக்கிட்டு அந்த இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் அதில் வரப்போகிறதே இல்லை. எந்த ஒரு அவங்களுக்கு மனதுக்கு தீனி போடுறது, மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய எந்த செயல்பாடுகளும் அங்கே இல்லாததுனால அவங்க வந்து திருப்பி திருப்பி ஒன்று அதை விட வீரியமாக கையை காலுக்கு இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையை அவங்களே கீறி அப்படியெல்லாம் வெளியில் போகிறவங்க உண்டு. இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திருப்பி இவங்களே கொண்டு பேரண்ட்டை அதெல்லாம் முடிஞ்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதுங்க 10 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொண்டு போய் விடுறது உண்டு. இது வரைக்கும் அந்த சிக்கல் வந்து மீண்டதாக சரித்திரம் இல்லவே இல்லை. அப்போ நம்ம ஒன்று நடத்துனோம்னா நம்மகிட்ட ஒரு 10 இந்த மாதிரி பிள்ளைங்க பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க வந்தாங்கன்னா ஒரு 7 பேராவது குணமடையணும். ஒரு 2 பேர், ஏன் 7 பேர் 10மே முடியாதானா முடியாது தான். ஒரு 2 வந்து ரொம்ப உச்சக்கட்ட நிலைமையில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நாம் வந்து அப்படியே நார்மல் பர்சனாக கொண்டு வர முடியாது. ஒரு சின்ன மாற்றத்தை தான் கொண்டு வர முடியும். இன்னும் 1% பேரை வந்து எதுவுமே பண்ண முடியாமல் அவங்கள வந்து இருக்கிற வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்போடு அவங்கள வந்து கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட தான் முடியுமே தவிர பெரிய மாற்றத்தெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட முடியாது. அப்போது இது 10 பேரில் ஒரு 7 பேரையாவது நம்ம புது மனுஷனாக்கி அனுப்புனாதான் நாம் செய்கிற ஒரு நடவடிக்கை சேவையில் வந்து வெற்றி. அதுதான் சேவையோட நோக்கம். அங்கே தான் நிறைவேறதே தவிர சும்மா போர்டை மாட்டிக்கிட்டு சிடபிள்யூஸ்லேருந்து அனுப்புகிற பிள்ளைங்களை வாங்கி 10 நாள் வச்சு மீன் சாப்பாடும் இல்லைனா சாம்பார் சாதத்தையும் போட்டுக்கிட்டு 2 நாள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஒரு ரிப்போர்ட்டை காட்டிட்டு நாங்கள் வந்து சேவை பண்ணிட்டோம், நாங்கள் வந்து போதை மறுவாழ்வு மையம் நடத்துகிறோன்ட்டு காசு அடித்து மாற்றிட்டு இருக்க மனப்போக்கெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் இது செய்கிறதுக்கு நம்மகிட்ட தனிப்பட்ட விஷயத்தில் அவ்வளோ குரோரோ அவ்வளோ பெரிய இட வசதிகளோ நமக்கு இல்லாதனால கனவாகவே இருக்குது. இதுவும் அண்ணனை மாதிரியே நம்முடைய நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாட்டை எப்படி ஆளணும் ஒரு கனவை மூளைக்குள்ளேயே தேக்கி வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்த முடியாமல் தவிச்சு போய் ஓட்ட போடுங்கப்பா செயல்படுத்துறேன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. இதே மாதிரி தான் நாம் சில கனவுகளை தேக்கி வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்த முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயுமே அண்ணன் சொல்கிற மாதிரி தான் நம்ம இப்போ வந்து அப்போ சிலர் கேட்கலாம், நீங்கள் வந்து என்ஜிஓக்கள் இதை நடத்துகிற என்ஜிஓக்களில் போய் வேலை பார்த்து அந்த சர்வீஸை பண்ணிட்டு போயிடலாமேன்னா இங்கேயும் அண்ணன் தான் நமக்கு ரோல் மாடல். அண்ணன் சொல்லுவாங்க இல்லையா, கூட்டணிக்கு போனால் என்னுடைய கனவை நான் தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு நினச்சி வண்டியாக யோசிச்சு வச்சிருக்கேனே, இதை நம்மளால் செயல்படுத்த முடியாது. அவங்களுக்கு போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு அவங்க செய்கிற இல்லாத போலாத திட்டங்களுக்கு உடன்பட தான் வேண்டியது வருமே தவிர நம்ம நினச்ச நல்ல காரியங்களை நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இன்னொரு என்ஜிஓவில் வேலைக்கு போனோம்னா அங்கே போய் நம்ம வந்து நம்ம நினச்ச அந்த நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியாது. அவங்க ஒரு ப்ராசஸ் ஒரு வழி நடைமுறை வச்சுருப்பாங்க, ஒப்புக்கு சப்பானியாக செய்வாங்க. நல்லா செய்கிறவங்களும் இருக்காங்க. நல்லா செய்கிறவங்க வந்து அந்த வே ஆஃப் இதில் போய் நாம் போய் மூக்கு நுழைச்சிட்டும் இருக்க முடியாது. எதுவுமே நம்ம ஒரு செயலை செய்யணும்னா அது நம்மளோட கைகளினால் நம்முடைய முழு நிர்வாகத்தால் செஞ்சால் தான் நம்முடைய விஷன் நம்முடைய அந்த கனவுங்கிறது மெய்ப்படும். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய சொந்த இடத்துலையே நான் என்னுடைய எண்ணப்படி செய்ய முடியலை. இப்போ என்னுடைய கணவனார் வந்து இது மாதிரி முதியோர்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் நான் வந்து ஒரு 10 ஆண்டுகள் செஞ்சேன். ஆனால் அங்கேயே என்னால் செய்ய முடியாமல் அதை விட்டு வெளியே நானாக வந்துட்டேன். ஏன் வந்துட்டேன்னா நம்மளுடைய எண்ணங்களை அங்கே பிரதிபலிக்க முடியலை. நாம் வந்து ஒரு கனவு வச்சுருக்கோம் இல்லையா, இப்படி நடத்தணும் பிள்ளைங்களை எப்படி பண்ணணும், இப்படி வந்து கவர்மெண்ட் அரசு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்பினோம்னா சீரழிஞ்சு போயிடுது. அப்போ வந்து கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பணும், யூனிஃபார்ம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சாப்பாடு இப்படி இருக்கணும்ட்டு நான் ஒரு பெரிய அட்டவணையே வச்சுருப்பேன். அங்கே எதுவுமே நம்மளால் அதை வந்து என்னுடைய கணவன் மாமனாராக மிஞ்சி செய்ய முடியாதவொடனே அந்த விரக்தியில் என்ன செஞ்சிடறோம், போங்கயா நீங்களே செய்யுங்க அப்படின்னு வந்துடுறோம். அப்போ நம்ம சொந்த இடத்துலையே நம்மளால் வந்து போய் நல்ல விஷயங்களை கூட செயல்படுத்த முடியலை. ஏன்னா இன்னொரு கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம இருக்கோம். அப்போ அதை வந்து செயல்படுத்த முடியாமல் தவிச்சு போயிடும், முடியலை அப்படின்ட்டு வந்துடுறோம். அதே மாதிரி தான் அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே தனித்து நிற்பதனோட ஒரு தனித்து செய்யணும். நல்ல விஷயங்கள் நேர்மையான விஷயங்கள் தனித்து செய்கிறதோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா நம்ம நினச்சதை தங்கு தடையின்றி செய்யலாம். நிறைய சிக்கல் வரும், நிறைய அரசு சட்டங்கள் நம்மளை வந்து நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும், எல்லாமே இருக்குதான். நெருக்கடி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் வந்து நம்ம நினச்ச நல்ல காரியங்களை நாம் செய்யணும்னா நம்ம தனித்து நிற்கிறது தான் சிறந்தது. அண்ணன் தனித்து நிற்கிறத வரவேற்கிறதுல நானும் ஒருத்தி. ஏன்னா கண்டிப்பாக அண்ணன் சொல்கிற மாதிரி தனித்து நின்னா தான் தனித்துவமாக செயல்பட முடியுமே தவிர மற்றவங்களுக்கு ஜால்ரா போட்டுவிட்டு அவங்க செய்கிற கெட்ட காரியத்துக்கெல்லாம் நாமளும் ஒரு சாட்சியாக போய் நின்றுக்கிட்டு கையெழுத்து போட்டுவிட்டு ஆமாஞ்சாமி என்ன பண்ணுறது, கூட்டணி வந்துட்டோம், இந்த சீட்டுக்காக இப்படி நிற்க வேண்டியது இருக்கேன்ட்டு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டுலாம் இருக்க முடியாது. இல்லை அவங்களோட சேர்ந்து கெட்டவங்களாகவும் மாறிட முடியாது. அதுக்கு நம்ம இந்த ஒரு மாற்று கட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டியதோ இல்லை நடத்த வேண்டியதோ இல்லைங்கிறது தான் அண்ணனோட எண்ணம். அதே தான் நாம் வந்து சில காரியங்களை நல்ல விஷயங்களை செய்யணும்னா அந்த நல்ல விஷயங்கள் செய்கின்றதை தனித்துவமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்கிறேன். ஒரு நீண்ட காணொலியாக போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன் இந்த திருட்டு திராவிடங்கள் இந்த தேசிய கட்சிகள் வேண்டாங்கிறத நிறைய காணொலிகளில் நம்ம பேசிட்டோம், நிறைய பேர் பேசிட்டாங்க. ஏன் விஜய் வேண்டாங்கிறத ஒரு சின்ன உதாரணம் மூலம் நம்ம இதை சொல்லியிருக்கோம். விஜய் அவர்கள் எந்த மக்கள் அக்கறையோடையும் வரல, மக்கள் சமூக அக்கறையோடையும் அவர் வரல,
திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த சேரை நாம ஏன் விட்டு வைக்கணும், இதுலேயே உட்காந்துடலாமே அப்படிங்கிற ஒரு பதவி மோகத்தில் வராரு, அதிகார மோகத்தில் வராரு, மக்கள் நலன் சார்ந்து கிடையாது. இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த விஜய் கட்சியோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, படித்தது. அதாவது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல் பாவித்தே அப்படின்னு. அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காண மயில், மயில் வந்து மழை வரும்போது தன்னுடைய தோகையை விரித்து ஆடும். அதோட தோகையோட சிறப்பே அவ்வளோ அழகான அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான். அந்த அது வந்து சாதாரணமாக தோகை விரிக்காமல் போகும்போது அவ்வளோ அற்புதமாக தெரியாது. அதுவே அது தோகை விரிச்சு ஆடிச்சுன்னா அப்படியே மயக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மயங்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருமே மயில் தோகை கிடச்சிச்சின்னா எவ்வளோ ப்ரீசியஸ், அதாவது எவ்வளோ பொக்கிஷம் மாதிரி அதை பாதுகாப்புங்கிறதுக்கு எல்லாருடைய பள்ளி பருவமும் ஒரு சாட்சி. அந்த அளவுக்கு அது வந்து மெய் மறக்க வைக்கும். இதை பார்த்துக்கிட்டு வான்கோழி பார்த்துக்கிட்டு, என்ன நீ தான் தொகை இருந்தால் ஆடிடுவியா, உன்னை பார்த்து தான் எல்லாரும் மயங்கிடுவாங்களா, இப்போ பாரு நான் விரிக்கிறேன் அப்படின்ட்டு அதுவும் வந்து தன்னுடைய தொகையை விரித்து ஆடுமா. ஆனால் அதை பார்க்குறதுக்கு ஒரு காக்க கூட அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு இருக்காது. ஏன்னா அங்கே மேட்ரு இருந்தால், அந்த அப்படி ஒரு அழகான வடிவமைப்பு இருந்தால் தான் அந்த அழகு கிடைக்கும். ஆனால் அதுக்கு அது கிடையாது. ஆனால் அது மயிலை பார்த்து தானும் அது மாதிரியே ஆடணும்னு ஆசைப்பட்டு கேவலப்படும். அதே மாதிரி தான் இந்த தாவேக்காவின் ஒவ்வொரு அசைவும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து பார்த்து செய்கிறது. நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நாங்கள் காண மயில், நீங்கள் வான்கோழி அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்லி முடிக்கிறேன்.